அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டங்களில் நிறைய நபர்கள் திருமணம் ஆகாமல் இருப்பாங்க. திருமணம் கைகூடாமல் நாட்கள் தள்ளி தள்ளி போய் அப்படியே திருமணம் கைகூடி வந்தாலும் கடைசி நேரத்தில் வேணான்னு சொல்லிட்டு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே போல் கல்யாணம் ஆகியும் குழந்தை பேரும் இல்லாமல் தம்பதியர்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை, அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டும் சில பேர்லாம் இருப்பாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த நாகதோஷம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு விஷயத்தையுமே தடை பண்ணி நம்மளுக்கு கொடுக்கறது. சரிங்களா? அதுக்காக தான் சில பேர் அதை அவருடைய சாதகத்தை போய் வச்சு பார்த்தாவே சொல்லிடுவாங்க. கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது சாதகத்தில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி திருமணம் ஆகலை, குழந்தை பேரே இல்லை அப்படின்னா அவங்களுடைய சாதகத்தை போய் ஜோதிட ரீதியாக போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சர்பதோஷம் இல்லைன்னா கால சர்பதோஷம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது போன முன் ஜமத்தில் நாகங்களை கொன்னாலோ நாகங்களுக்கு இடையூறுகள் செய்தாலோ அந்த பாவம் தான் என்ன செய்யும் அப்படின்னு வச்சுக்கோங்க, நாக சர்பதோஷமாக நம்மளுக்கு மாறுறதுக்கான காரணம் அதுதான். சரிங்களா? அதனால தான் இன்றைய கால திருமண வாழ்விலையும் சரி குழந்தை வாழ்க்கையிலையும் சரி நம்மளுக்கு அந்த இன்பத்தை கொடுக்கறது இல்லை. சரிங்களா? அதனால அந்த தோஷம் இருக்கிறதுனால தான் இந்த விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போகிறதுக்கான காரணம் அதுதான். சரிங்களா? அதனால இந்த தோஷத்தை போக்குறதுக்கு உண்டான வழி அகத்திய மாமுனிவர் ஏட்டுல கொடுத்துருக்கிற வார்த்தை என்னன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்றைய இந்த பூ உலகில பெண்களுக்கு திருமணம் பாக்கியமா இருக்கட்டும், தம்பதியர்கள் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் கிடைக்கணும், இந்த நாக சர்ப தோஷத்தை நீக்கிறதுக்கு ஒரு வழியை கொடுத்துருக்காங்க. அது என்ன வழி அப்படின்னா ஒரு அருமையான பரிகாரம் அது. சரிங்களா? அந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா? இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கேயாவது மாரியம்மன் கோவில் இருக்கான்னு பாருங்க. அந்த மாரியம்மன் கோவிலில் புத்து இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லை அந்த புத்து இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? புத்து இருந்தால் நல்லது, புத்து இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாரியம்மன் கோவில் இருக்கான்னு பாருங்க. அந்த மாரியம்மன் கோவிலில் என்ன செய்றீங்கன்னா, ஒரு சுக்கிரவாரம் சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்குன்னு காலையில் போய் நல்லா, அதாவது என்ன சொன்னால் காலையில் போய் அந்த சாமிக்கு அபிஷேகம் செய்து என்ன செய்கிறீங்கன்னா, நல்லா பிராணமாக கேட்டுங்க, அபிஷேகம் செய்து நெய் விளக்கு 5 தீபம் போடுங்க. சரிங்களா? நெய் விளக்கு 5 தீபம் போட்டு, அதாவது அந்த மாரியம்மன் கோவிலை அங்கவலம் அதாவது பிரதட்சணம் வரணும். எத்தனை தடவை? 27 தடவை. சரிங்களா? 27 தடவை பிரதட்சணம் வந்து முடிச்சுட்டு அந்த மாரியம்மனுக்கு நெய் தீபத்தை போட்டு வழிபட்டுருங்க. சரிங்களா? இது என்னைக்கு செய்யணும்? சுக்கிரவாரத்தை அன்னைக்கு. சுக்கிரவாரம்னா என்னன்னா வெள்ளிக்கிழமை. சரிங்களா? இதை செய்யணும். இதை செஞ்சு முடிச்சுட்டு பிறகு 27 அதாவது சாமியார்களை காவி உடை உடுத்திய நபர்கள் இருப்பாங்க பாருங்க, அந்த 27 பேருக்கு சாப்பாடு போடணும். சரிங்களா? உங்களால் முடிஞ்சு அப்படின்னா அவங்கள வர சொல்லி 27 பேர் வர சொல்லி உங்கள் வீட்டில் சாப்பாடு போடுங்க. இல்லை அப்படின்னா அதாவது பார்சல் செஞ்சு அந்த 27 நபர்களுக்கு, அதாவது அதாவது உடல் காவி உடை அணித்திருக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடணும் 27 பேருக்கு. சரிங்களா? இதை நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த தோஷங்கிறது நீங்கிரும். சரிங்களா? இந்த தோஷங்கிறது நீங்கிரும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தோஷம் நீங்கி போயிடும். சரிங்களா? இது அருமையான பரிகாரம். சரிங்களா? இதுக்கு சித்தர்களே நம்மளுக்கு அகத்தியரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பரிகாரம் அதாவது இந்த மாதிரி சர்பதோஷத்தினால பாதிக்கக்கூடிய நபர்கள் இந்த விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர காளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.